கஸ்டடி டெத் வந்துட்டு எப்பயுமே நடக்கும். இன்னைக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு அவேர்னஸ் இருக்கு மக்களுக்கு, நிறைய மீடியாஸ் வந்துருச்சு, யூடியூப் இருக்கு. அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வெளியில தெரியுது. ஆனால் முன்னாடி வந்துட்டு நிறைய மீடியாஸ் இல்லை, அதே மாதிரி வெளியில தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால முன்னாடி கஸ்டடி டெத் இருந்துச்சு, இப்பயும் இருக்கதான் செய்யுது. எல்லா குற்றங்களும் முன்னாடி இருந்துச்சு, இப்பயும் இருக்கதான் செய்யுது. கஸ்டடி டெத்தை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா சில சமயத்துல நியாயப்படுத்தலாம். ஏன்னா நான் ப்ரைவேஷன்ல இருந்தேன். ப்ரைவேஷன்ல வந்துட்டு அந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவர்கள் அந்த ஓனர்ஸ் வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு நோயாளிகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள், இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் அவங்க இருப்பாங்க. அந்த செல்லர்ஸ் ஃபுல்லா வந்து நோயாளியா இருப்பாங்க. சில சமயம் கொண்டாந்து நம்ம வைக்கும் போது அவங்க சாராயம் குடிச்சிருப்பாங்க, நிறைய வீக்கா இருப்பாங்க. பயத்துல கூட சில சமயம் லாக்அப் டெத். ஏன்னா அவங்கள வந்துட்டு அடிச்சுருவாங்களோங்கிற பயம் இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு சில சமயத்துல லாக்அப்ல கொண்டாந்து வைக்கும் போது கூட ஒரு தட்டு கட்டினா கூட உசுர் போற அளவுக்கு அந்த மாதிரி பேஷண்டா இருக்கிறவங்களும் அந்த அவங்க சாராயம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப லாக்அப் டெத் வரும், வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி திருட்டு வழக்குல வந்துட்டு பெண்களையோ மித்தவங்களை ஃபர்ஸ்ட் அப்பன்றா இருப்பாங்க, திருடி இருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்துட்டு அந்த லாக்அப் டெத் எப்படின்னா சின்ன ஒரு அவங்களோட துணியில அவங்களோட புடவையில கூட அந்த ஜன்னல்ல போட்டு அப்படியே இழுத்து உட்காந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்க. அதனால வந்துட்டு லாக்அப் டெத் வருங்க. அது என்னன்னா சில சமயம் அவமானத்துக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து தற்கொலை பண்ணிப்பாங்க, ஐயோ ஜெயிலுக்கு போயிட்டவே, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட் எல்லாம் சில சமயம் கொண்டாந்து வைக்கும்போது ஈவன் பயத்துல கூட போலீஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு அடி கொடுத்தா கூட அவங்க இறந்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனாலும் இந்த திருட்டு வழக்குல வந்துட்டுங்க அவங்களுக்கு தெரியல, அந்த சயின்டிபிக் மெத்தட் தெரியவே இல்லை. சயின்டிபிக் மெத்தட் என்னங்க, அதை வந்துட்டு ட்ரைனிங் நல்லா கொடுக்கணுங்க. நம்ம ஆபீசர்ஸ் வந்துட்டு குறிப்பா கிரைம்ல வேலை செய்யறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்க. ஆபீசர்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களோட மேற்பார்வையில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கும் சர்வேலன்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, நகை எடுத்துருக்காங்களா, விற்கிறாங்களா, நல்ல சொபிஸ்டிகேட்டடா வாழுறாங்களான்னு அவங்களோட பின் தொடர்ந்து நிழலா தொடர்ந்து அவங்க வீட்டுல திருடிருக்காங்கன்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஒரு தகவல் கொடுப்பவர்களாக, தகவல் சேமிப்பவர்களாக, சேகரிப்பவர்களாக தான் வச்சிருக்க முடியுமே தவிர இவங்களை போய் நீங்க எப்படியாச்சும் நீ வந்துட்டு அவனை வந்து நீ இன்ட்ராக்ட் பண்ணி அடிச்சு உதைச்சி நீ நகையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீ கேளுன்னு சொன்னா, ஐயோ நம்ம அதிகாரி சொல்லிட்டாரு, நமக்கு இன்னும் பெரிய பவர்ஸ் வந்துருச்சு, நமக்கு பெரிய ரைட்ஸ் கொடுத்தாரு, நம்ம அதிகாரி காப்பாத்துருவாருன்னு இந்த போட்டு அடிக்க வேண்டியது. எல்லாரும் 4 பேர் சேர்ந்து அடிச்சா என்னங்க அவருக்கு ஒரு மனுஷனை? அதனால வந்துட்டு இந்த லாக்அப் டெத் வந்துட்டு இந்த மாதிரி இந்த போலீஸ்காரங்களுக்கு தன்னோட வாழ்க்கையும் தெரியுது இல்ல. நம்ம அடிச்சு அவனுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும்னு தெரியுதே இல்லை. அதிகாரிகளை நம்பி போறாங்க. அதிகாரிகளும் அந்த அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நமக்காக வேலை செய்யறாரு, அவருடைய பாதுகாப்பை கருதி அவருக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. இந்த அதிகாரிகள் இன்எக்ஸ்பீரியன்ஸா இல்ல அந்த கிரைமை கண்டுபிடிக்கலன்னா என்ன, அந்த நகையை கண்டுபிடிக்கலன்னா என்ன, அந்த நகை எப்போனாலும் கண்டுபிடிச்சுக்கலாம், ஆனா ஒரு போன உயிர் வராது. நிச்சயமா வந்துட்டு அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது இந்த போலீஸோட கடமை. அதிகார கொலைன்னு சொல்றதை விட அறிவில்லாதத்தனம் தான். அறிவில்லாதத்தனம். நானும் 37 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய பாரிஸ் கார்னர்ல இன்னைக்கு நிறைய வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் ஆஃப் இமாரல் டிராபிக் ஆக்ட்ல நாங்க எஸ்ஐடி கேஸ்ல பெண்களை பிடிப்போம். 30-40 பேரை கொண்டாந்து எங்க மகளிர் காவல் நிலையத்துல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னசென்ட், அதாவது ஈவன் தெஃப்ட் கேஸ் இருக்கும், பெண்கள் ஈவன் மர்டர் கேஸ் ஆட்டாலும் அட்லீஸ்ட் சில சமயம் நைட்ல வைக்க முடியாது கஸ்டடியிலன்னு ஏட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்கள வந்து கண்ணு கருத்துமா பாத்துக்கலாம், அவங்களுக்கு சொல்லலாம் இது ஒண்ணும் பெரிய கேஸ் இல்லைங்க அப்படிலாம் அவங்கள வந்துட்டு நம்ம மனசு அளவுல அவங்கள வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கலாம். என்னோட சர்வீஸ்ல ஒரு லாக்அப் டெத் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கூட எந்த விதமான அவமானமும் போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து செக்ஷுவல் ஒரு அபியூஸ் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்துதாங்க மக்கள். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நாங்கெல்லாம் நல்லாதான் சர்வீஸ் பண்ணோம், ஏன் பண்ண முடியாது? அப்படிலாம் கிடையாதுங்க. மக்கள் மேல வந்துட்டு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா, மனிதாபிமானம் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம போயிட்டு போலீஸ் டெத் வந்துருச்சுன்னா, போலீஸ் கஸ்டடியில டெத் வந்தா நம்ம ஜெயிலுக்கு போவோம், அந்த சட்டம் நம்ம பக்கமும் திரும்பும் அப்படின்னு தெரியாத அந்த முட்டாள்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போய் அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது. அப்படி துன்புறுத்திலாம் வாங்கவே முடியாது என்ன. அதனால இப்ப பாத்தீங்களா இந்த பெலிக்ஸ் அவங்களுடைய கேஸ்லயும் போய் 2 பேரு இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க மர்டர் கேஸ்ல. அதே மாதிரி இந்த தம்பி இப்போ ஒரு அந்த என்ன ஒரு திருபோணம் அந்த லாக்அப் டெத்லயும் வந்துட்டு இப்ப போயிட்டு ஜெயில இருக்காங்க. அது என்ன பொறுத்து நான் சொல்றேன்.
அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையும் போலீஸோடைய முட்டாள்தனம் தான். ஒரு மனிதனை கொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மனிதனுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறதுதான் நம்மளோட முதலாவது கடமை போலீஸ். இத பாதுகாக்கலன்னு சொன்னா அவன் ஒரு மிருகம், அந்த மிருகம் ஜெயிலுக்கு போகட்டும், அது வரவேற்கத்தக்கது.